கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்ன விஷயத்தில் என்றால், நீங்கள் எல்லோரிடமும் கதை கேட்கக்கூடாது. அது ஆண்களானாலும் சரி, அது பெண்களானாலும் சரி. அவர்கள் குடும்ப விஷயத்தில் அவர்கள் சொந்த விஷயங்களை பற்றிய கதைகளை கேட்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு கல்லில் 2 தரம் தடுக்குகிறவர்கள் இவர்களே. ஒரு தடவை அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டுவிடும், காயங்கள் உண்டாகிவிடும், கெட்ட பெயர்கள் உண்டாகிவிடும். இப்படி உண்டான பிறகும், ஏமாற்றம் அடைந்த பிறகும் மீண்டும் அவர்களுக்கு நன்மையை செய்கிறவர்கள் இவர்களை. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் அதிகமாக இந்த குடும்ப கதைகளை கேட்கக்கூடாது. இந்த குடும்ப கதைகளை கேட்டு தன்னுடைய குடும்பத்திலும் அவர்கள் துன்பத்தை வருவித்துக் கொள்வார்கள். ஆதலால் இவர்கள் ஒரு தடவை ஒரு விஷயத்தில் ஒரு அனுபவம் பட்டுவிட்டால் உடனே அவர்கள் சுதாரித்து கொண்டு அதை விட்டு திரும்பிவிட வேண்டும். ஏனென்றால் இந்த ராசியில் இருப்பதுதான் பாதாள லோகங்கள். இதில்தான் விஷ்ணுவானவர் பன்றியின் வராகையின் ரூபம் எடுத்து திரும்பே போகிறார், அடியில் போகிறார், அடியை கண்டுபிடிக்கப் போகிறார். ஆனால் அவர் திரும்பி வரும்போது அவர் உயர்ந்த நிலையை அடைகிறார். பிரம்மா இதற்கு 7வது ராசியிலிருந்து கெட்ட நிலையை அடைகிறார். இவர் திரும்பி வந்ததினால் நல்ல நிலையை அடைகிறார். ஆதலால் இவர்களுக்கு அடிக்கடி துன்பங்கள் ஏற்படும். ஒரே விஷயத்தில் துன்பப்பட்டு விட்டால் மீண்டும் அதில் இடரக்கூடாது. அவர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் எச்சரிக்கை ஒரு தடவை வரும், அது துன்பங்களாகும். ஆதலால் இந்த விஷயங்கள் குடும்ப விஷயங்களானாலும் சரி, ஒரு நாஸ்திக விஷயங்களானாலும் சரி, ஒரு வழக்குகளானாலும் சரி, ஒரு கடன் பிரச்சனைகளானாலும் சரி, ஒரு குடுக்கல் வாங்கலானாலும் சரி, இவைகளில் துன்பங்களை இவர்கள் சந்திப்பார்கள். ஆனால் மறுபடி அவர்களை விட்டோ அந்த விஷயங்களை விட்டோ இவர்கள் விலகிவிட வேண்டும், திரும்பி விட வேண்டும். திரும்ப போன விஷயத்தில் பின்வாங்கி விட வேண்டும். பின்வாங்கக்கூடிய ராசியில் முதல் ராசியாக இந்த ராசி இருக்கிறது. பின்வாங்கினாலே இவர்களுக்கு வெற்றி உண்டாகும். சோதித்து பாருங்கள்.